ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரைஸ் வீட் ஃப்ளோர் வச்சு சாஃப்டான லேயர் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் ரைஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ரைஸ் எடுத்த அதே கப்பில் 4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கிரைண்ட் பண்ணின ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சி சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கணும். இது கூட நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/2 hour இதை ஊற வைக்கலாம். 1/2 hour ஆயிடுச்சு, நல்லா ஊறிருக்கு. மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி நீளமாக உருட்டிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவு லைட்டாக தூவிட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணணும். 2-3 drops ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ப்ரஷ் வச்சோ இல்லைன்னா நம்ம கை வச்சோ அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக மாவு தூவிக்கலாம். இதை ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம். இதே ப்ராசஸை அகைன் பண்ணலாம். இது போலவே எல்லாத்தையும் நம்ம செய்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவிட்டு இனி இதை மீடியம் சைஸுக்கு நம்ம சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக இதை சுட்டு எடுத்துக்கலாம். இதை 4-5 டைம்ஸ் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை சுட்டு எடுக்கணும். 2-3 drops ஆயில் விட்டு கொடுக்கலாம். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் எல்லா இடமும். இது மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேயர் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மைதா மாவுலேயும் செய்யலாம்.
பட் வீட்டு ஃப்ளோரில் நம்ம செய்யும்போது நமக்கு அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சப்பாத்தி கூட சிக்கன் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது பரோட்டா நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூட பீஃப் கறி தான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.